வணக்கம், நான் உங்கள் கூகுள் டிஆர்எஃப். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். ஸோ சண்டே மார்னிங் ஒரு 6 o'clock ஆகுது. ஸோ இன்னைக்கு எங்கே கிளம்புறோம்னு பார்த்தீங்கன்னா வால்பாறை தான் கிளம்புறோம். ஸோ இன்னைக்கு காலைங்கடையுமே கிளம்பி ஸோ எங்கே போகிறோம் என்னென்னலாம் தெரியாது. வால்பாறை டெஸ்டினேஷன் போகிற வழியில் என்னென்ன பார்க்குறோமோ ஸோ அதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணி உங்களுக்கு எல்லாம் சீரியஸாக 1 by 1 வந்துடும். ஸோ மறக்காம வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ நம்ம சேனலுக்கு தான் நீங்கள் புதுசாக வரீங்கன்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துக்கு பிள்ளை கிளிக் பண்ணி ஆளில் போட்டு வச்சுக்கோங்க. அப்படியே கீழே டிஸ்கிரிப்ஷன் இன்ஸ்டாகிராம் ஐடி கொடுத்துருக்கேன். ஸோ அதையும் செக் பண்ணி பாருங்க. பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ தான் நம்ம ஃபஸ்ட் டைம் வால்பாறை போகிறோம். ஸோ நம்மளோட சேர்ந்து நீங்களும் ஜாயின் பண்ணி ஸோ நம்மளோட ஃபஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுங்கள். ஸோ மற்றதெல்லாம் நான் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு மோட்டோ விளாக கொஞ்சம் விட்றேன். ஸோ வாங்க வீடியோ பார்ப்போம். ஸோ கேஸ் கிளம்பியாச்சு. ஸோ இதுதான் நாங்கள் இருந்த வசந்த மாளிகை. ஒரு நிமிஷம் தொடராத க்ளோஸ் பண்ணு. ஏன்னா இப்போலாம் தூங்கிட்டு இருக்காரு அண்ணா, இன்னொருத்தர் உள்ளார. ஸோ மிடில் பிரதர். ஸோ இன்னொரு அண்ணன் பிரதர். இதெல்லாம் எங்கள் ஒரு குடும்பமே சொல்ல போனால் இங்கே கோயம்புத்தூரில் தான் வசிக்குது. ஸோ இது என்ன இதுன்னு சொல்லிட்டு நான் மோட்டோ விளாக சொல்கிறேன். ஸோ இந்த மேம்டால் பார்த்தீங்கன்னா கீழே இருக்கும், தெரியுதுங்களா? ஸோ இதுதான் மார்னிங் வியூ பாருங்கள். 6 மணிக்கு ஒரு ஈக்காக்கா கூட இல்லைங்க கோயம்புத்தூரில். ஒரு சத்தத்தை காணோம். சொல்லப்போனால் நம்ம தான் இப்போ ஃபஸ்ட்டு எழுந்திருக்கிற மாட்டுக்கு கோயம்புத்தூரில். ஸோ இதுக்கப்புறம் வண்டி எடுத்துகிட்டு சிட்டாக வரக்கிறோம். போகும்போது நான் என்ன இதுன்னு சொல்கிறேன். கரெக்டாக டைம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 6:14 ஆகுது. வண்டி எடுத்துகிட்டு கிளம்பும்போது 15 ஆயிரும். கரெக்டாக இங்கேருந்து வால்பாறைக்கு 111 கிலோமீட்டர். அடரா ராமமா, காலைங்காட்டி கூல் ஸ்டார்ட் ஆகுது. ஏன்னா வண்டி இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறோம், கொஞ்சம் நேரம் ஆகட்டும். ஸோ வெற்றிகரமாக வால்பாறை ட்ரிப்பு கிளம்புறோம். ஸோ இதை எதிர்பார்க்காதது ஒன்று தான். ஏன்னா நம்ம வால்பாறை போகிறன்ற ஐடியாவே வரல. எல்லாம் ஒரு தாட்டு தான், வால்பாறை போகலாமா, ஊட்டி போகலாமா, இல்லை பக்கத்தில் வேறு எங்கேயாச்சும் போகலாமான்னு சொல்லிட்டு. ஸோ சடன் பிளான் எப்பயுமே ஒரு அன்ஃபர்கெட்டபிள் மெமரிஸ் கொடுக்குன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இப்போ கொடுக்குன்னு நம்புகிறேன் நானும். நெக்ஸ்ட் டைம் ஊட்டியா பாஸ் இது என்னத்துக்குனே தெரியல டிஆர்எஃப். நான் இப்போ ஊட்டி போகலாம் தான் அது சொல்லப்போனால் மேக்ஸிமம். ஸோ அங்கே பாஸ் ஏதோ கேட்குற மாதிரி கேள்விப்பட்டனால சரி ஓகே, எதுக்கு தேவையில்லாமல் போயிட்டு அங்கே நின்று தேவையில்லாமல் ரிட்டன் வரதுக்கு நம்ம டேரெக்டாக இப்போ வால்பாறை ஏறிடுவோம். வால்பாறையிலையும் இப்போ நான் என்ன மெயின் மேட்டர்னு பார்த்தீங்கன்னா, வால்பாறையில் எந்தெந்த லொக்கேஷன் போகணும்லாம் தெரியாது. மேப்பில் போட்டிருக்கேன், அது பாட்டுக்கு போகிற வழியில் என்னென்ன லொக்கேஷன் எடுத்தோ அப்படியே பார்த்துட்டு கிளம்பிட்டே இருக்கிறது. ஸோ இது 1 day ட்ரிப் தான் வால்பாறை. என்னால் முடிஞ்ச வரைக்கும் என்னென்ன கவர் பண்ண முடியுமோ கவர் பண்ணுறேன், உங்களுக்கு தெளிவாக கொடுக்கவும் ட்ரை பண்ணுறேன். ஏன்னா நம்ம நாளைக்கு வந்துட்டு நம்ம ஈஷாவும் இன்னொரு மருதமலையும் மேக்ஸிமம் நான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபர் பண்ணுறது. நான் வந்து அது மருதமலையும் ஈஷாவும் தான் பார்க்கணும் வந்தேன். ஏன்னா கோயம்புத்தூர் வந்து அதை இன்னும் பார்க்காம இருந்தோம்னா அவ்வளோதான். ஸோ ஓகே, ரெடி ஸ்டார்ட். கிளம்பிட்டோம். இனிமேட்டுக்கு சிட்டாக வரக்கு போது வண்டி. ரோட்டுக்கு வந்தோடனே இவ்வளோ பேர் பார்க்க முடியாது. ரூம் விட்டு வெளியே வந்து ஒரு ஈக்காக்க கூடி காணும் ஆளை. காலைங்காட்டி கிளைமேட் சில்லுன்னு இருக்குது. இங்கேயே இப்படின்னா வால்பாறையெல்லாம் போயிட்டோம்னா எப்படி இருக்க போகுதுன்னு தெரில. நான் வேறு க்ளவுஸ் வேறு எடுத்துகிட்டு வரல. முதல்ல நம்ம ஒரு க்ளவுஸ் வாங்கணும் டிஆர்எஃப். க்ளவுஸு, ரைடிங் ஜாக்கெட்டு இது முதல்ல முன்னாடி வாங்கணும். ஏன்னா எதனால் ரைடிங் ஜாக்கெட்டிங்கன்னா உள்ளே ஒரு நார்மலாக பிளாக் கலர் டிஷர்ட் போட்டு இப்போ எங்கே வேணால் போயிடலாம், ரைடிங் ஜாக்கெட் வேர் பண்ணிட்டேன். ஆனால் ஒவ்வொரு டைமும் ரைடிங் ஜாக்கெட் இல்லாமல் ஒவ்வொரு டைமும் டிஷர்ட் மாற்றணும். ஏன்னா ஒரே எல்லா வீடியோலையும் ஒரே ட்ரெஸ் இருக்கிற மாதிரி இருக்கும்ல. ஸோ அதனால தான் முதல்ல ரைடிங் ஜாக்கெட் வாங்கணும்னு சொல்கிறேன். ஏன்னா எங்களை காப்பாற்றுறதே அந்த ரைடிங் ஜாக்கெட் தான் ஒரு வகையில். ஸோ ஓகே டிஆர்எஃப், நான் ஒரு பொள்ளாச்சி பக்கமாக போயிட்டு நான் கன்டினியூ பண்ணுறேன். ஸோ அவ்வளோதான் என்ன ஏதுன்னு சொல்லி எனக்கு புரியும். ஏன்னா இப்போயெல்லாம் பேசிட்டேன்னா நான் ரொம்ப லென்த் விளாக போயிடுவேன். ஸோ ஓகே டிஆர்எஃப், நான் கொஞ்சம் போயிட்டு விளாக கன்டினியூ பண்ணுறேன். ஆனால் எனக்கு ஒரு அதிசயம் என்னன்னு டிஆர்எஃப், காலைங்காட்டி அதாவது 6 மணி தான் ஆகுது. எவ்வளோ பொண்ணுங்க எங்கேயோ கிளம்பி போகிறாங்க. இன்றைக்கி சண்டேவாக எவ்வளோ ட்ரிப்பு எங்கேயாச்சும் வெளியே போகிறாங்களா என்னன்னு தெரியல. சேலத்தில் இந்நேரத்துக்கு ஒரு பொண்ணுங்களை நீ வெளியே பார்க்க முடியாது. ஆனால் கோயம்புத்தூரில் அசால்ட்டாக இவ்வளோ பொண்ணுங்களை நான் கேமரா ஆஃப் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அதனால் நான் சொல்கிறேன், ஆன் பண்ணியிருந்தால் உங்களுக்கு காமிச்சிருப்பேன். ஸோ எவ்வளோ பொண்ணுங்க தெரியுமா? ஸோ டிஆர்எஃப் அப்படியே லெஃப்ட் சைடு பாருங்களேன், சன்ரைஸ் ஆகிற வியூ பாருங்கள். அப்படியே மேகமூட்டத்துலேருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வருது. ஸோ மறைச்சிருச்சு. இன்னும் கொஞ்சம் மேலே வரும்போது பார்த்தீங்கன்னா நல்லாயிருந்துருக்கும். வேறு மாதிரி இருக்குது. மார்னிங் ரைடு போகிறதே ஒரு வேறு சுகம் தான் டிஆர்எஃப். செம்மையாக இருக்குது. இந்த குட்டி பனியில் வித்தவுட் டிராஃபிக். உண்மையாலுமே சொல்லணும்னா நீங்கள் எங்கே ட்ரிப் பண்ணாலும், அதாவது மெயின் சிட்டியிலேருந்து ட்ரிப் பிளான் பண்ணிங்கன்னா, அதுவும் நானே இப்போ பிளான் பண்ணது கொடிக்கும்போது எப்போனா நான் 6 மணிக்கு கிளம்பிட்டேன். ஏன்னா இதுக்கப்புறம் கடை ஓப்பன் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் டிராஃபிக் ஜாம் அதிகமாகும். எப்போ இருந்தாலும் சரி, எல்லாம் ஏஞ்சி இதுக்கப்புறம் வெளியே வர ஆரம்பிச்சிட்டாங்கன்னா சரியான டிராஃபிக் ஜாம் ஆகும். நீங்கள் சிட்டி விட்டு வெளியே வரதுக்கே கிட்டத்தட்ட நீங்கள் நார்மலாக இப்போ நான் வந்து ஒரு 1/2 hour தான், சிட்டி விட்டு வெளியே வரதுக்கே 1 hour பக்கம் ஆயிரும். 1 hour 1.5 hour ஆயிரும். அதனால் எப்பவுமே நீங்கள் பிளான் பண்ணுறதா இருந்தால் மார்னிங் சீக்கிரமாக பிளான் பண்ணிடுங்க. இங்கே கிட்ட வந்துட்டு கூட ரிலாக்ஸ் பண்ணலாம் தவிர நீங்கள் அங்கேயே ரிலாக்ஸ் பண்ணிட்டு பொறுமையாக கிளம்பலாம் நினச்சிங்கன்னா உங்களை ஃபுல்லாக அப்படியே டிராஃபிக் ஜாமை மாட்டி அப்படியே உங்களை லேட் ஆக்கி விட்ரும். அதுக்கப்புறம் நீங்கள் பிளான் பண்ணது நடக்கவே போயிடும்.
அதெல்லாம் எப்பயுமே பிளான் பண்ணுங்கள். மார்னிங் ரைடு பிளான் பண்ணுறது இருந்தால் சீக்கிரமாக கிளம்புங்க. ஒரு 6 o'clockலாம் அப்படியே போகிற வழியில் அப்படியே சன்ரைஸ் வியூ பார்த்துக்கிட்டு யாரும் இல்லாத அப்படியே ரோட்டில். அதுவும் இந்த பொள்ளாச்சி ஹைவே இருக்குது பார்த்தீங்கன்னா, இந்த ஹைவே கோயம்புத்தூர் டு உக்கடம் ஏறிட்டாவே ஒரு ஹைவே ஜாயின் ஆகுதா, செம்மையாக இருக்குது டிஆர்எஃப் ரோடு. அது ஃபுல்லாக தார் ரோடு இல்லை, சும்மா காங்கிரீட் ரோடு மாதிரி இருக்குது. காங்கிரீட் ரோடு தான் எனக்கு தெரிஞ்சு. ஃபுல்லாக ஒரே பிளைன் தான். அவங்கவுங்க தார் ரோடு எப்பயுமே நம்ம வந்து பார்க்குறது காங்கிரீட் ரோடு அங்கேயும் பார்ப்போம் நம்ம சைட்லாம், சேலம் சைடு அந்த சைட்லாம். பட் ஆனால் இங்கே ஃபுல்லாக காங்கிரீட் ரோடு தான். அங்கேயும் தான் தார் ரோடே பார்க்குற மாதிரி இருக்குது. இந்த பாலம் மேலே ஒரு பிட்டு கொஞ்சம் பிட்டு ஜாயின் ஆகிற மாதிரி அந்த மாதிரி இடத்துல தான் தார் ரோடே பார்க்குற மாதிரி இருக்குது. மற்றது எல்லாமே காங்கிரீட் தான். அதே மாதிரி ஒரு இடத்துல கூட அந்த தார் ரோட்டில் பார்த்தீங்கன்னா இந்த குண்டும் குழியுமா இருக்கும்ல, அந்த மாதிரிலாம் இல்லவே இல்லை. நம்ம பாட்டு கண்ணை மூடிட்டு இழுத்து பிடிச்சிட்டு ஓட்டலாம். பொள்ளாச்சி வந்துட மாட்டேங்குது. பொள்ளாச்சிக்கு இன்னும் 6 கிலோமீட்ரு, பழனி 71, நாகப்பட்டினம் 370 கிலோமீட்டர் ஏதோ சம்திங் போட்டுருந்துச்சு. அவ்வளோதான். பொள்ளாச்சிக்குள்ளே என்ட்ரி ஆகிட்டப்பட்டுருக்கு. பொள்ளாச்சிக்குள்ளே என்ட்ரி ஆன மாதிரி ஃபீலே இல்லையே. எனக்கு என்ன சொன்னாங்கன்னா, முன்னாடி நீ பொள்ளாச்சிக்குள்ளே என்ட்ரி ஆனாவே உனக்கு ஃபுல்லாக தென்னை மாதிரி தான் இருக்குன்ற மாதிரி சொன்னாங்க. பட் ஆனால் ரோடை காணும். தார் ரோடு விட்டு காங்கிரீட் ரோடு விட்டு தார் ரோடுக்கு வந்தாச்சு. ஆனால் அந்த மாதிரி ஒரு சரௌண்டிங்ஸ் இல்லை எனக்கு தெரிஞ்சு. அப்போலாம் இன்னும் கொஞ்சம் தூரம் எனக்கு தெரிஞ்சு போகணும்னு நினைக்கிறேன். கரெக்டாக இன்னும் 6 கிலோமீட்டர் போட்டிருக்கு பொள்ளாச்சிக்கு ரீச் ஆகிறதுக்கு. இதில் தெரியுதுங்களா உங்களுக்கு அங்கேயும் பேட்ச் ஒர்க் போட்டிருக்கிறது. ஆனால் அந்த ஹைவே செம்மையாக இருந்துச்சு. டிஆர்எஃப் பொள்ளாச்சி ரீச் ஆகிட்டோம். இது எனக்கு தெரிஞ்சு ஒன் ஆஃப் த சிட்டி, ஒரு ஏரியா மாதிரியா இருக்குது. ரூட்டு காட்டுற வழியில் நான் பாட்டு போயிட்டே இருக்கேன். கூகுள் மேப்பில் நம்பலாமான்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொரு டைம் நம்பலாம், பல டைம் நம்பக்கூடாது. பழனி வால்பாறை 65 கிலோமீட்ரு, ஆலியாருக்கு 22 கிலோமீட்ரு. இன்னும் 22 கிலோமீட்டர் ஆலியார் போயிடுவோம். ஓகே, எனக்கு தெரிஞ்சு ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஆலியார் டேமுக்கு போவோம்னு நினைக்கிறேன். பார்ப்போம் அப்படின்ட்டு. இல்லை டேரெக்டாக வால்பாறை ஏறிட்டு ரிட்டன் வரும்போது பார்ப்போமா, எதுன்னு தெரில. போகும்போது என்ன நடக்குதோ அதை அப்புறம் பார்த்துக்கலாம். இப்போ தான் டிஆர்எஃப் எனக்கு இந்த பொள்ளாச்சி ரோடே கிராஸ் ஆகிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. இந்த மாதிரி தான் பொள்ளாச்சி பார்த்தீங்களா இல்லையா? சைடு ஃபுல்லாக தென்னைமரம், தென்னந்தோப்பு, நடுவில் அப்படியே பெரிய சென்ட்ரல் வே பார்த்தீங்களா, வேறு மாதிரி இருக்குல்ல. 2 சைட்லேயும் புளியா மரம், அதுக்கு அந்தாண்டு தென்னந்தோப்பு. இவ்வளோ இயற்கையான அமைச்சு. ஐயோ ஐயோ. ஆனால் ரோடு மட்டும் கொஞ்சம் மோசமாக இருக்குது பாருங்க, தெரியுதா வியூ? அந்த தென்னை மரத்துலேருந்து ஒளிஞ்சிக்கிட்டு அப்படியே ஏஞ்சி வரும் பிறகு சூரியன். அந்த வியூ பார்க்குறதுக்கு செம்மையாக இருக்கும். ஆனால் அதுக்கு நீங்கள் டாப் வியூவில் இருந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் செம்மையாக இருக்கும். ஃபுல்லாகவே இப்போ சைடில் ஃபுல்லாக மரம் தான் இருக்குது டிஆர்எஃப். இந்த வே சூப்பராக இருக்கு. இதே எப்படின்னா நம்ம வால்பாறையெல்லாம் போய்ட்டு நினச்சி பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. வேற மாதிரி இருக்கும். நானும் அந்த எக்ஸைட்மெண்ட்டோட தான் இருக்கேன், பாப்பா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. எனக்கு தெரிஞ்சு வால்பாறை மலையெல்லாம் தொட போகிறோம். பார்த்தீங்களா இல்லையா வியூ? பாருங்க செம்மையாக இருக்குல்ல. சன்ரைஸ் வேற மாதிரி செட். அதை 2 இதுக்கு நடுவில் வருது பத்தியா, சில்லுனா இது குளிருது லைட்டா. இப்போ கரெக்டாக இப்போ நல்லா மவுண்டன்ஸ் கிட்ட இருக்கும் நம்ம எல்லாமே. வா வா வா, இந்த யூடியூப் பாருங்க, வேற மாதிரி. அதுவும் முக்கியமாக ஒன்று சொல்கிறேன் டிஆர்எஃப், இந்த காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ்ன்னு ஒன்று இருக்குது. அந்த செட்டை மட்டும் நம்பாதீங்க. கடைசி வரைக்கும் ட்ரிப்பு போகலான்னு சொல்லிட்டு கடைசி வரைக்கும் எந்த ட்ரிப்புமே கூட்டு போக மாட்டானுங்க. ஏன் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரிப்பு இன்ன வரைக்குமே என்ன ட்ரிப் பிளான் பண்ணுறாங்க தெரியுமா? அவங்க ஏற்காடு பக்கத்தில் ஒரு ஏற்காடு இருக்குது சேலத்தில். அதுக்கே நாங்கள் கிட்டத்தட்ட 4 டைம் போயிட்டு வந்துட்டோம். இந்த டைமும் அதுக்கே வர ஏற்காடு போயிடலாமான்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் போட்டிருக்கேன். நான் உங்களுக்கு சைடில் ஆட் பண்ணுறேன். எனக்கு வந்தது பாருங்க, அந்த மெசேஜில் ஓப்பன் கூட பண்ணல, அப்படியே வச்சுட்டேன். கடை விட்டு பார்த்து தானே ரிப்ளை பண்ணுவோம், பார்க்காம விட்றேன்னு சொல்லிட்டு நீங்கள் எங்கேயோ பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு டேரெக்டாக இப்போ வால்பாறை வண்டி எடுத்துகிட்டு வந்துட்டு நம்ம. ஆனால் உண்மையாலுமே சொல்கிறேன், இந்த காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் நம்பாதீங்க. நம்பினீங்கன்னா அவங்க நடுத்தரில் தான் நிற்க விடுவாங்க. நடுத்தரில் நிற்க விட்டால் கூட பரவாயில்ல. இந்த ட்ரிப்பு கொண்டு போயிட்டு அதுக்கப்புறம் இந்த நடுத்தரில் நிப்பாட்டினா பரவாயில்ல. இந்த கடைசி வரைக்கும் ட்ரிப்புன்னு மட்டும் பிளான் மட்டும் தான் பண்ணுவோம். கடைசி வரைக்கும் எந்த ஒரு ட்ரிப்பும் போக மாட்டோம். ஸோ இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ்லாம் உங்கள் எங்கேயும் இருப்பாங்க. அவங்க கீழே மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த இயராச்சும் 2025 வரப்போகுது. ஸோ 2025லாச்சும் ஒரு ட்ரிப் பண்ணி பிளான் பண்ணி போயிட்டு வந்துவிடான்னு சொல்லி கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அவங்களையும் மென்ஷன் பண்ணி விட்ருங்க. அம்மாடா, இந்த ஸ்லீப்பிங் ஸ்பீட் பிரேக்ஸ் கடுப்பேதுடா. பெரிய ஸ்பீட் பிரேக் கூட சமாளிச்சிடலாம். இந்த குட்டி செருகையாக தான் கடுப்பாகுது. பார்த்தியா இல்லையா? வந்தாச்சுடா டேமுக்கு. என்ட்ரன்ஸ் முன்னாடி போய் வர மாட்டேங்க, மேப் தான் கிடையாது. அக்கா இங்கே டேமுக்கு பார்க்குறது எப்படிக்கா போகணும்? அந்த பாலத்துக்கு முன்னாடியேவா? ஆமாம், அது இருந்து உள்ளார போகிறதுங்களா? மேலே ஏறி பார்க்குறதுக்குலாம்? ஓ அங்கே தான் இல்லை. ஆனால்
5:30யோட க்ளோஸ். கார் நிக்கிற பக்கம் தப்பு. ஓகே ஓகேக்கா. ஓ இப்போ காலையில் இன்னும் ஓப்பன் பண்ணியிருக்க மாட்டாங்களாட்டுக்கு. போய் பார்ப்போம். நைட்டு வந்து 5:30யோட க்ளோஸ் ஆனாடே, அது செட் ஆகாது நம்மளுக்கு. இங்கே தான் இருக்குது, இப்போ தான் ஓப்பன் பண்ணுறாங்களாட்டுக்கு. ஸோ கரெக்டாக டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 7:43 ஆகுது. கரெக்டாக இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஆலியார் டேமுக்கு ஆப்போசிட்டில் தான். ஒரு இது கடை பேர் கூட என்னன்னு தெரில. கரெக்டாக இங்கே சாப்பிட்றதுக்கு வந்துடும். ஏன்னா 8 மணிக்கு தான் ஓப்பன் பண்ணுவாங்களாம். ஸோ அதுக்கு முன்னாடி 8 மணிக்கு தான் ஓப்பனிங் டைமா, அது வரைக்குமே ஓப்பன் பண்ண மாட்டாங்களா, 8 மணிக்கு மேலே தான் ஓப்பன் பண்ணுவாங்களாம். ஸோ அதனால் என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சோம். ஏன்னா இது வந்து காலையில் மணி 8 மணிலேருந்து ஈவினிங் வந்து ஒரு 5:45 தான் வெட்டிங் இருக்க மாட்டேங்குது. அதுக்கப்புறம் க்ளோஸ் ஆயிரும். ஸோ அதனால் நம்ம வால்பாறை மேலே ஏறிட்டோம்னா வரத்துக்கே எனக்கு தெரிஞ்சு மேக்ஸிமம் நைட் ஆயிரும். அப்படின்னு இருக்கும்போது இப்போயே பார்த்துட்டே போயிடலாமே, ஏன்னா எவ்வளோ தூரம் வந்துட்டோம், அதுக்கப்புறம் பார்க்க முடியாதுன்ற சுச்சுவேஷன் பண்ணுறாங்க. அதனால் வெயிட் பண்ணி அதான் 7:30 ஆயிடுச்சு டைம்னா, 7:44 ஆயிடுச்சு. இன்னொரு 15 மினிட்ஸ் தான். அப்படியே வெயிட் பண்ணி பார்த்துட்டு ஸோ அதுக்கப்புறம் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு கிளம்பலாம்னு முடிவு பண்ணிட்டோம். ஏன்னா இதுக்கப்புறம் மங்கி ஃபால்ஸ் ஒன்று இருக்குது. மங்கி ஃபால்ஸ்க்கு அப்புறம் என்னன்னு தெரில. ஆனால் இப்போது வால்பாறை 1 டே ட்ரிப்பு. இன்னைக்கு இந்த ஒரு நாளில் என்னென்ன முக்கியமாக பார்க்கணும் பார்த்துட்டு வரதுக்கே ஈவினிங் நேரம் இருந்தாலும் போகலாங்க. அதிரப்பள்ளி போனாலும் அப்படியே போய்க்கலாம். இல்லை இன்னைக்கு ஒரு நாள் தான், ரிட்டர்ன் கோயம்புத்தூர் போய் ஆகணும். கரெக்டாக இப்போ வந்து எப்படி சொல்கிறாங்கன்னா பாலாஜி கோயில், அதுக்கப்புறம் வந்து கூழாங்கல் அருவி, சோனையார் டேம். ஏன்னா இதெல்லாம் முக்கியமாக நீங்கள் 1 டேல பார்க்க வேண்டிய விஷயங்கள் இதெல்லாம் பார்த்துருங்கன்ற மாதிரி. எப்படி நடக்குதுன்னு தெரியல, எனக்கு தெரிஞ்சு பிளான பார்ப்போம் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு. நம்மளால மேப்பில் போட்டு பார்க்குறேன் எப்படி ரூட் போகுதுன்னு சொல்லிட்டு. ஓகே நேரம் சாப்பிடுவேன். ஆல்ரெடி இட்லி பாருங்க விட்டுட்டு சாப்பிட்றோம். டி மனசாட்சி இல்லைடா டி, சாப்பாடு ரொம்ப முக்கியம். ஓகே டேரஃப் கரெக்டாக நம்ம வெற்றிகரமாக இப்போ டிக்கெட் வாங்கிட்டு நம்ம உள்ளார வந்துட்டோம். கரெக்டாக இப்போ நம்ம எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பூங்காக்குள்ள. அதாவது இப்போ டிக்கெட் வந்து எப்படி சார்ஜ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா per பர்சனுக்கு 5 rupees. பைக்கு நீங்கள் இந்த இடத்துல எங்கே பார்க் பண்ணாலும் சரி பைக்கு தனியாக சார்ஜ் போடுறாங்க. அது இல்லாமல் உங்களுக்கு கேமராவுக்கு 20 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வச்சுருக்கீங்க, கன்ஃபார்ம் நீங்கள் வச்சுருக்கீங்க எப்படி இருந்தாலும் மொபைலு. ஸோ அதனால் ஆட்டோமேட்டிக்காக அவங்களே ஒரு 20 rupees சார்ஜ் போட்டுறாங்க. ஸோ இதுதான் அவங்களோட என்ட்ரன்ஸ். வேறு மாதிரி எங்கடா மேலே ஏறது எங்கே வழின்னு போடுறாடி. ஸோ இதில் தான் நம்ம என்ன பண்ணுவோம்னா இந்த டேமில் நம்ம மேலே ஏறிய பார்க்கலாம். ஆனால் எந்த பக்கம் ஏறது எனக்கு ஊர் தெரியல. பூங்கா மோஸ்ட்லி இங்கே நிறையா நல்லாவே இருக்குது. சொல்ல போனால் கப்புள்ஸாக வந்துருக்க வேண்டிய இவெல்லாம் கப்புள்ஸாக வந்துருக்க வேண்டியது இருப்பேன். அவனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. சொல்லப்போனால் தம்பி ஏன் உன்னோட தலையெடுத்து பார்த்துக்கு என்னோட நீ வரணுன்னு இருந்திருக்கு இருந்தா எனக்கெல்லாம் ஒன்றுமே தெரியாதுமா. நீயாச்சும் உன் புருஷனாச்சு. ஆக்சுவலாக அவனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. கல்யாணம் இப்போ தான் ஆச்சு. கல்யாணம் ஒரு 6 மாதம் இருக்குமா? 4 மாதம் தான் இருக்குது. அவனால் கப்புள்ஸாக வர வேண்டியது. பட் ஆனால் இப்போ என் கூட வந்துட்டு இருக்கா. ஃபோட்டோ ஷூட்டுக்கு செம்மையாக இருக்குது. எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போலாம் அந்த பூவோட இருக்கிறது இல்லை. ஸோ அதெல்லாம் செம்மையாக இருக்குது. ஸோ டிஆர்எஃப் கரெக்டாக நீங்கள் எப்படின்னா நீங்கள் 2 சைடும் போகலாம். நீங்கள் வந்து டிக்கெட் எடுத்துகிட்டு நீங்கள் லெஃப்ட் சைடு வந்தீங்கன்னா இங்கே இருக்கிறது அந்த சின்ன குழந்தைங்க விளையாடுறது கொலம்பஸ் அந்த கார் மாதிரி ரேஸ்லாம் இருக்குல்ல. ஸோ நீங்கள் டேரெக்டாக டிக்கெட் எடுத்துகிட்டு டேரெக்டாக வந்து லெஃப்ட் வந்தீங்கன்னா ஸோ இந்த மாதிரி ஏரியாலாம் இருக்கும். ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் இந்த வழியாகவும் மேலே ஏறலாம். அப்படி இல்லை நான் அப்படி வந்து ரைட் சைடு போனாலும் ரைட் சைடில் இன்னும் அங்கெல்லாம் ஏதோ இருக்காட்டுக்கு. ஸோ நாங்கள் இப்படி போயிட்டு நாங்கள் அப்படி இறங்குறோம். நாங்கள் அப்போ என்ன இருக்குன்னு சொல்கிறோம். ஸோ அந்த பக்கமும் வழி இருக்குது, அந்த பக்கம் போகலாம். ஸோ இங்கேருந்து வியூ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ பேக் சைடில் பாருங்கள் ஃபுல்லாக தோப்பு தான். ஸோ என்ன ஒரு மேட்டர்னா ஸோ இங்கேருந்து பார்க்க ஒரு சின்ன தூரம் கொஞ்சம் தூரம் தான் மேலே ஏற மாதிரி இருக்கும். ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு 100 படிக்கிட்டாச்சும் இருக்கும். ஆனால் ஏறுறது நாக்கு தெரியுது டிஆர்எஃப். எல்லாம் உட்காந்தே இருந்து சாதிச்சிட்டோமா. ஸோ கொஞ்சமாக இப்போ ஆனால் உடம்பு கொஞ்சம் ஆக்டிவிட்டிஸ் கொடுக்குறது கொஞ்சம் மூச்சு வாங்க இதெல்லாம். ஸோ இங்கேருந்து பாருங்கள் கண்ணுக்கு எட்டினது ஒரு வரைக்கும் தோப்பு தான். வேறு மாதிரி இருக்குல்ல. ஸோ அதான் இந்த மலையோட வியூ பாருங்கள் வேறு மாதிரி இருக்குது. உங்களுக்கு 0.5 உங்களுக்கு இருக்குது. ஸோ இப்போ பாருங்கள் இது ஃபுல்லாகவே தென்னை மரம் தான். அண்ட் தென் இந்த டேமில் பார்த்தீங்கன்னா ஒரு படமும் எடுத்திருக்காங்க. அது என்ன படம் தெரியுங்களா? எனக்கு தெரிஞ்சு ஒன்று தான். ஸோ மேபி இன்னும் நிறையா இருக்கலாம் வாய்ப்புண்டு. ஸோ என்ன படம்னு பார்த்தீங்கன்னா பூஜை படத்தில் அந்த ஒரு சாங் வரும்ல. ஏய் இவ்வளோ தண்ணி இருக்கு பாருங்க. ஏய் இவ்வளோ தண்ணி இருக்குடா டேய். போட்டிங் அந்த மீன் பிடிக்கிறாருட்டுக்கு டே சாமி. நான் ஏதோ தண்ணி இருக்குன்னு நினச்சாலும் இவ்வளோ தண்ணி இருக்குன்னு எதிர்பார்க்கலடா. எனக்கு இந்த மலை பார்க்கும் போது ஆச்சரியமா இருக்கு.
இது ரோடு வர மாட்டேங்குது இந்த பக்கம். வியூ வேறு மாதிரி டிஆர்எஃப். ஸோ நான் இவ்வளோ தண்ணி இருக்குன்னு நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. தண்ணி ஓரளவுக்கு இருக்கும் அப்படின்னு தான் நினச்சோம். உடனே ரொம்ப பெருசாகவும் இருக்குது, தண்ணி அதிகமாக இருக்குது. போட் இருக்கு, எடுத்துகிட்டு போகலாமா? உனக்கு எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீச்சல் எனக்கு தெரியும். உனக்கு தெரியுமா? அதான் மேட்ரு. அப்படி. ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா டிஆர்எஃப் ஃபுல்லாக உங்களுக்கு தென்னந்தோப்போட இருக்கும். ஸோ இங்கேருந்து எனக்கு கண்ணு கெட்டணும், அங்கே ஒரு இடம் தான் உங்களுக்கு மலை மாதிரி தெரியுது. ஸோ அது வரைக்குமே உங்களுக்கு எல்லாமே ஃபுல்லாக தென்னந்தோப்பு மாதிரி தான் இருக்குது. ரொம்ப அழகாக இருக்குது டிஆர்எஃப், உண்மையாலுமே ரொம்ப அழகாக இருக்குது. இதெல்லாம் இதுக்கே எப்படின்னா இன்னும் மேலே போக போக என்னென்ன ஆச்சரியங்கள் இருக்கோ அது தெரியல எனக்கு. எனக்கு இந்த மலையை பார்க்கும்போது ஏதோ ஹாலிவுட் படம் மலை மேலே இருக்குது. இந்த ஹாலிவுட் படத்துலலாம் அந்த அவதார் மூவிலாம் பார்த்தீங்கன்னா மலை ஒரு சைனே காம்படுங்க பார்த்தியா, அந்த மாதிரி கிராஃபிக்ஸில் இருக்கிற மாதிரி. நிஜமாலுமே அப்படி தானே இருக்குது ஒரு மாதிரி. ஸோ இந்தாண்ட எனக்கு தெரிஞ்சிடும் ஒரு 4 கிலோமீட்டர் பக்கமாக போகலாம் மாட்டுக்கு. 4 கிலோமீட்டரா? கம்மியாக தான் இருக்கும். 4 கிலோமீட்டர் வர மாட்டேங்கிறது அதிகமாக இருக்கும். ஸோ ஆனால் நடுவில் வந்து கேட்டு போட்டிருக்காங்க. பாதி தூரம் தான் போக முடியும், பாதி தூரத்துக்கு அந்தாண்ட போக முடியாது. இங்கேருந்து நல்லாவே தெரியுது கேட்டு போட்டிருக்கிறது. ஸோ இந்தாண்ட பக்கம் போகலாம். ஆனால் இது எந்த இடத்துல அந்த பாட்டு போனாங்க, ஒரு அந்த ஸ்ருதிகாசன் ஓடி வருவாங்கள்ல, ஏழை ஏழை ஏலம் ஏழை ஏழை ஏலன்னு சொல்லி காரை கொண்டு வந்தாங்கல்ல மேலே. எனக்கு தெரிஞ்சு இதாக தான் இருக்கும். கார் கொண்டு வந்திருப்பாங்களா அந்த இங்கே தான் மேலே தான். நான் வேணா உங்களுக்கு கிளிப் ஆட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் சொல்லுங்கள். ஸோ ஓகே டிஆர்எஃப், நான் இங்கே வந்து ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணல. இந்த அழகோடு நாங்கள் பார்த்து இங்கேயே நின்றுட்டோம்னா எங்களுக்கு இன்னும் பார்க்க வேண்டிய அழகு இன்னும் எவ்வளோ இருக்குது. ஸோ அதெல்லாம் நாங்கள் பார்க்கணும். ஸோ இதனால் நாங்கள் இப்போயே கிளம்புறோம். கீழே எப்பயுமே நார்மலாக இருக்கிறது தான், எல்லா இடத்துலையும் ஒரு டேம் கீழே இருக்கிறது பூங்கா எல்லாத்துலேயும் இருக்குது. ஸோ இந்த இடத்துல என்னென்னா கொஞ்சம் ஆக்டிவிட்டிஸ், அந்த கொலம்பஸ்ஸு, அந்த கார் ரேஸு, அந்த ட்ரெயின், ஸோ அந்த மாதிரிலாம் இருக்குது. சொல்லப்போனால் எங்களுக்கு முக்கியமானது டைம் ஆயிரும். எங்களுக்கு இன்னும் 1 டே ட்ரிப்புன்றனால நாங்கள் இன்னும் மேற்கொண்டு நிறையா பார்க்க வேண்டியது இருக்குது. சும்மா ஒரே இடத்துல உட்காந்துருந்தோம்னா எங்களுக்கு வந்ததுக்கு பிரோஜனமே இல்லை. ஸோ இந்த வழியாக இறங்கி, ஸோ இந்த ஆண்டெலாம் அதிகம் இல்லை எனக்கு தெரிஞ்சு, இந்த ஆண்டெலாம் நார்மலாக தான் இருக்குது இல்லை. இங்கேருந்து மேலே வந்து பார்க்கும்போது நல்லா தெரியுது டிஆர்எஃப். இங்கே இந்தாண்ட சரி நீங்கள் டிக்கெட் எடுத்துகிட்டு ரைட் சைடு திரும்பினீங்கன்னா உள்ளார சும்மா நார்மலாக படிக்கட்டு மாதிரி ஃபோட்டோ ஷூட் தான் 2-3 இடம் இருக்க மாட்டேங்குது. மற்றபடி அதிகம் அதுவும் இல்லை. ஸோ அது எனக்கு தெரிஞ்சு அது பவர் பிளான்டாக இருக்கும். அது ஹவுஸ் எதுன்னு தெரில எனக்கு. ஸோ டிஆர்எஃப், நாங்கள் இந்த பிளேஸ் விட்டு நாங்கள் இறங்குறப்படியே. ஸோ ஓவரால் வியூ பார்த்தாச்சு. ஸோ எனக்கு தெரிஞ்சு அந்தாண்ட பக்கம் தான் மலை வால்பாறைக்கு போகிற இடம்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு அந்த பக்கம் ரோடு போகுது. இங்கேருந்து பார்க்கும்போதே கொஞ்சம் தெரிஞ்சிச்சு. ஆனால் இங்கே வந்து கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு வரதான் வரலாம் டிஆர்எஃப். மேலே பார்த்தீங்கன்னா ஒரு கிலோமீட்டர் கணக்கில் டிஸ்டன்ஸ் இருக்குது. நீங்கள் அப்படியே வாக்கிங்லேயே நடந்து போய்ட்டு தான் போகலாம். ஆனால் நீங்கள் வந்து இது மார்னிங் டைமில் வரது பெஸ்ட்டு. வெயில் டைமில் வந்தீங்கன்னா மண்டை காய விட்டுரும். நீங்கள் வரதே மேலே வந்து நிற்கிறதே கொஞ்சம் நேரம் தயங்குவீங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும். கீழே வந்து ஃபோட்டோ ஷூட்டுக்கு ஏரியா நல்லாயிருக்கு டிஆர்எஃப், நிறையா ஃபோட்டோ ஷூட் பண்ணலாம். ஸோ நல்ல பிளேஸ் தான். ஸோ டிஆர்எஃப், நான் இந்த வீடியோ நான் இதோட எண்ட் பண்ணுறேன். போடு தெரியுதா? இது கரெக்டாக தான் ஏர்பன் தெரியுமா? 13வது ஏர்பன் இது கெட்டார்த்த